إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுனது தூதர் அவர்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகில் எடுத்து வாழுமாறு எங்களை ஏவிருக்கிறார்களோ பணித்திருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அல்லது விலக்கியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக. அன்பான ஈமானிய தோழர்களே, இன்றைய குத்துபாவிலே தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்ற சில செய்திகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளிலிருந்து ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்ளுவது உலக அரசியலை பற்றி. இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில முன்னறிவிப்புகளை பேசிய நாங்கள் தஜ்ஜாலுடைய வருகை, மஹதி அவர்களுடைய வருகையை பற்றி பேசிய நாங்கள் இன்று அவைகளையெல்லாம் மறந்து உலக அரசியலை பற்றி பேசுகின்றவர்களாக இன்று நாங்கள் மாறிவிட்டோம். நாங்கள் மாத்திரமல்ல ஈமானியர்களே, இன்றைய உலகமே உலக அரசியலை பற்றி தான் சிந்திக்கிறது, பேசுகிறது. அது பலஸ்தீனில் நடக்கின்ற பிரச்சினை தொடர்பாக இருக்கலாம், அல்லது அண்மையில் நடந்த இரு பெரும் தரப்புக்கிடையில் நடந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மத்திய கிழக்கிற்கு எதிராக யோசிக்கப்படுகிற செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் விடயம் தொடர்பாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் பேசுகின்ற போது உலக அரசியலை மையப்படுத்தி பேசுவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால்
பெரும் ஒரு அரசை கொண்ட பாரசீகம் கைப்பற்றப்படுகிறது. பாரசீகத்தில் ஒரு பிரதேசம் கைப்பற்றப்படுகின்ற போது மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள், தஜ்ஜால் வந்துவிட்டான், தஜ்ஜால் வெளியாகிவிட்டான் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதை கேட்ட இப்னு ஜுதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தஜ்ஜால் வெளியாகி இருக்க மாட்டான், தஜ்ஜால் இப்போது வெளியாகி இருக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மனிதர்களெல்லாம் தஜ்ஜாலை பற்றிய செய்திகளை மறந்து மார்க்க அறிஞர்களும் மிம்பர்களில் தஜ்ஜாலை ஞாபகப்படுத்துவதை மறந்து வாழுகின்ற ஒரு காலம் வருகின்ற வரை தஜ்ஜால் வெளியேற மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு ஜுதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எங்களோடு நன்றாக பொருந்தி செல்லுகின்ற ஹதீஸ் தோழர்களே, பலஸ்தீனுடைய பிரச்சனை நடக்கின்ற அந்த ஆரம்ப நேரம் நபிகளாருடைய முன்னறிவிப்பு, உலக அழிவினுடைய அடையாளம், தஜ்ஜாலுடைய வருகை, மஹ்தியுடைய வருகைதான் என்ற பேச்சுக்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் இன்று தஜ்ஜாலை மறந்து, இமாம் மஹ்தி அவர்களை மறந்து, நபி அவர்களுடைய முன்னறிவிப்புகளை எல்லாம் மறந்து பேசுகின்றவர்களாக இன்றைய உலகத்தினர் மாறிவிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் உலக அரசியல் என்று அல்லது உலக பொருளாதாரம் என்று பேசிக்கொண்டாலும் இவைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸை வாசிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் எல்லாம் நடப்பதற்கான ஆயத்தங்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகளார் சொன்ன முன்னறிவிப்புகள் மறுமை நாள் அழிவதற்கான அடையாளங்கள் என்று சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிகழ்வதற்கான ஆயத்தங்கள் தோழர்களே. நாங்கள் தலகுப்புறப்படுத்து அல்லது குதிகால் அடித்துக்கொண்டு யாரை ஏசினாலும் திட்டினாலும் இவைகள் நடந்தே தீரும் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகளை வாசிக்கின்ற போது விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் என்னென்ன நடக்க இருக்கிறது என்ற சில செய்திகளை சொல்லுகின்ற போது அது எங்களுடைய காலத்தின் அவசியமாகவும் எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதனுடைய தேவையும் உணர்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் அரபிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடும் தோழர்களே, அரபியர்கள் குறைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது மக்கள் எல்லாம் தஜ்ஜாலுடைய குழப்பத்திற்கு அஞ்சி மலைகளுக்கு விரண்டோடி விடுவார்கள். தஜ்ஜாலை எண்ணி பயந்து மலைகளுக்கு விரண்டோடி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது உம்மு ஷரீக ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபைனல் அரபு யௌமஇதின், அந்த நாளில் அரபுகள் எங்கே என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உம்மு ஷரீக ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹும் கலீலுன், அவர்களோ குறைவானவர்களாக இருப்பார்கள். அரபுகள் குறைவானவர்களாக கொஞ்ச பேராக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது மறுமை நாள் எப்போது நிகழும் என்றால் ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற போது மறுமை நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அது நீண்டதொரு ஹதீஸ். ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற போதுதான் மறுமை நாள் நிகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அன்பிற்குரியவர்களே, அறிஞர்கள் இதனை சொல்லுகின்ற போது ரோமர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதற்கான விளக்கம் என்னவென்றால், அரபு மொழி தூரமாக்கப்பட்டு அதை பேசுபவர்களும் குறைவடைந்து விடுவார்கள். அரபை பேசுகின்றவர்களும் குறைவடைந்து ஐரோப்பியர்களுடைய மொழியான ஆங்கில மொழி பேசுவது அதிகமாக இருக்கும் என்று, அந்த மொழியை பேசுபவர்களும் அதிகமாக இருப்பார்கள் என்று அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என்று அவதானிக்கின்ற போது எங்கும் ஆங்கிலம் அதிகமாக இருப்பதை, பயன்பாட்டில் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ரோமர்கள் என்பவர்கள் இன்று வாழுகின்ற அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் தான் ரோமர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக அரபிகளுடைய எண்ணிக்கை குறைவடையும், ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளில் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கான்ஸ்டாந்தினோபிள் என்பது கைப்பற்றப்பட்டு விட்டால் அடுத்தது தஜ்ஜாலுடைய வருகை என்பதாக நபிகளாருடைய முன்னறிவிப்பு எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, பைத்துல் முகத்திஸ் நிர்மாணிக்கப்பட்டால், புனர் நிர்மாணம் செய்யப்பட்டால், யத்ரிப் அதாவது மதீனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாலடைந்து விடும். மதீனா பாலடைந்து விட்டால் போர் நபிகளார் சொல்லுகின்ற சில போர்கள் அவைகளெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்தேறும். அந்த போர்கள் நடந்தால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும். கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டால் தஜ்ஜால் வெளியாகுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லது பைத்துல் முகத்திஸ் நிர்மாணம் செய்யப்பட்டால் யத்ரிப் அதாவது மதீனா பாலடைந்து விடும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்ற போது, மதீனாவை நோக்கி 2 இடையர்கள் ஆடு மேய்த்தவர்களாக, சத்தமிட்டு ஆடு மேய்த்தவர்களாக வருவார்கள். மக்கள் அங்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் மதீனா செல்வச் செழிப்பாக மக்கள் வாழ்வதற்கு தகுந்த இடமாகத்தான் இருக்கும். ஆனால் மக்கள் அதை விட்டு வெளியாகி இருப்பார்கள். நடக்கின்ற ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் மதீனாவை விட்டு வெளியேறுவார்கள். அந்த 2 இடையர்கள் ஆடு மேய்த்து வந்து சில காலத்தில் அவர்களும் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியினை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, மதீனா பாலடைந்து விட்டால் போர்கள் நடக்கும். போர்கள் நடந்தால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும். அது கைப்பற்றப்பட்டால் தஜ்ஜால் வெளியாகி விடுவான் என்ற செய்தியினை நாங்கள் ஹதீதுகளில் வாசிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, நாபி இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அந்த நேரம் மொரோக்கோவில் இருந்து கம்பளி ஆடை அணிந்த ஒரு கூட்டம் நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் ஒரு உயரமான இடத்தில் நபிகளாரை சந்தித்தார்கள். நபிகளார் கீழே அமர்ந்திருந்தார்கள், இவர்களோ நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் என்னுடைய மனம் சொல்லுகிறது, நபிகளாருக்கு வந்திருக்கின்றவர்கள் ஏதாவது அநியாயம் செய்து விடுவார்களோ, நீ சென்று நபிகளாரிடத்தில் நின்று கொள் என்று எனது மனம் சொல்லுகிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்று நினைத்தாலும் நான் அங்கே போய் நின்றேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்களுக்கு அந்த கூட்டத்தினருக்கும் இடையிலே நான் நின்று கொண்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த அந்த கூட்டத்திடம் 4 செய்திகளை சொன்னார்கள். நான் எனது விரலினால் எண்ணி அதனை பாடமிட்டு கொண்டேன். அதிலே ஒரு செய்தி, நீங்கள் அரேபிய தீபகற்பத்தில் போர் செய்வீர்கள், அதிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அரபுகளோடு போர் செய்வேன் என்று அல்ல தோழர்களே, அரபு தீபகற்பத்தில்
அரேபியாவில் நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் பாரசீகர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். அதன் பின்னர் ரோமர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் தஜ்ஜாலோடு போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று 4 விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் எனது கையினால் விரல்களினால் எண்ணி மனனமிட்டுக் கொண்டேன் என்று நாஃபி இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்லே வரக்கூடிய செய்தி தோழர்களே, அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 போர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அரபு தீபகற்பத்தில் நடக்கின்ற ஒரு போர், பாரசீகர்களோடு நடக்கின்ற ஒரு போர், ரோமர்களோடு நடக்கின்ற ஒரு போர், அடுத்தது தஜ்ஜாலோடு நடக்கின்ற ஒரு போர். ஆக தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த சமுதாயத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் பாரசீகர்களோடு போர் செய்ய வேண்டி வரும். ரோமர்களோடு இன்றிருக்கின்ற அமெரிக்க ஐரோப்பியர்களோடு போர் செய்ய வேண்டி வரும். அதே போல அரபிய தீபகற்பத்தில் போர் நடக்கும், அந்த இடத்தில் போர் செய்ய வேண்டி வரும் என்ற செய்தியினை நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய வியூகம் அல்லது எங்களுடைய எண்ணப்பாடு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றிருக்கின்ற மத்திய கிழக்கு அன்றைய நாளில் அமைதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. மத்திய கிழக்கில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அன்று அதிகமாக கட்டவிழ்க்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அரேபியாவில் அரபு தீபகற்பத்தில் போர் நடப்பதென்றால் என்னுடைய கணிப்பு அது ஷியாக்களுடனான போராக இருக்கும் தோழர்களே. ஏனென்றால் இன்று வரைக்கும் வரலாற்றை அவதானிக்கின்ற போது அரேபியாவில் பிரச்சனை என்றால் அது ஷியா கொள்கையை சார்ந்த சில குழுக்களால் தான் அதிகமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் அரபு நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஹூதியின்கள் என்று நாங்கள் சொல்லுவோம், அது ஷியா குழுவை சார்ந்தது. ஹிஸ்புல்லா என்று எங்களுக்கு தெரியும், அது ஷியாக்களை சார்ந்தது. இப்படி ஷியாக்களுடைய குழுவினர் அரபு நாடுகளில் திட்டமிடுவதை இன்றைய உலக அரசியல் பேசுகின்ற அறிஞர்களும் நிரூபிக்கிறார்கள். ஆக நிச்சயம் அது ஷியாக்களால் நடக்கின்ற குழப்பத்தின் விளைவாக வருகின்ற போராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். இரண்டாவது, பாரசீகர்களோடு போர் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். பாரசீகர்கள் என்பவர்கள் இன்றிருக்கின்ற ஈரானியர்கள் தோழர்களே. ஈரானியர்கள் தான் பாரசீகர்கள் என்று நபிகளார் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இன்றிருக்கின்ற ஈரானியர்களுடைய திட்டம் கூட அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கைப்பற்றப்பட்ட பாரசீகம், அந்த பாரசீகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இயங்குவதாக சில வரலாறு சொல்லுகிறது. ஆக இங்கே போர் முஸ்லிம்களுக்கு பாரசீகர்களோடு நடக்கின்ற போர் என்று சொல்லுகின்ற போது அது ஈரானியர்களோடு நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ரோமர்களோடு நடக்கின்ற போர் என்று நபிகளார் சொல்லுவதிலிருந்து அது அமெரிக்க ஐரோப்பியர்களோடு நடக்கின்ற ஒரு யுத்தமாக நபிகளாருடைய முன்னறிவிப்பில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அது நடந்துவிட்டால், அதில் வெற்றி கண்டு விட்டால், முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து விட்டால் தஜ்ஜாலுடைய வருகை நிச்சயம். அன்புக்குரியவர்களே, பின்னால் சொல்லுகின்ற சில செய்திகள் இவற்றை விளங்கப்படுத்தும் முகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் பூமியிலே வறட்சி நிகழும் என்பதையும் நபிகளார் ஒரு முன்னறிவிப்பாக செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 3 வருடங்கள் மிக கஷ்டமான வருடங்களாக இருக்கும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் அந்த 3 வருடங்களிலும் மிக கடுமையான பசிக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்லுகிறார்கள், முதலாவது வருடத்திலே வானத்தில் 3 ஒரு பகுதி மலையை பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். பூமிக்கும்
மூன்றில் ஒரு பகுதி விளைச்சலை பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். பிறகு இரண்டாவது வருடத்தில் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான். இரண்டாவது வானத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். இரண்டாவது வருடத்தில் தனது மலையிலே மூன்றில் 2 பங்கை பிடித்துக் கொள்ளுமாறும், மூன்றாவது வருடத்தில் முழுமையாக பிடித்துக் கொள்ளுமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு பூமிக்கும் கட்டளையிடுவான். அதனுடைய விளைச்சலை முழுமையாக பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த நேரம், அந்த ஆண்டிலே, அந்த வருடத்திலே ஒரு துளி மழையும் பொழியாது, ஒரு புட்புண்டும் முளைக்காது. அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒரு நிழல் தருகின்ற மரங்களும் இருக்காது. மக்கள் எல்லாம் கடுமையாக கஷ்டப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழுவார்கள் என்று கேட்கின்ற போது நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த நேரம் மக்கள் எல்லாம் உண்பதற்கு பதிலாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. அவர் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் மழை பொழியாது, புட்புண்டு முளைக்காது, கஷ்டமான ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று விவசாயிகள் பரவலாக, விவசாயிகள் உட்பட பெரும்பாலும் பேசுவது விவசாயிகள், அதிகமானவர்கள் பேசிக்கொள்வதை அவதானிக்க முடிகிறது. ஒரு காலம் இருந்தது, இந்த நாட்களில் தான் மழை காலம், மாரி காலம் என்று, இந்த நாட்களில் கோடை காலம் என்று நாங்கள் மதித்துக் கொள்ளுகின்ற அளவு காலநிலை இருந்தது. இன்று எப்போது மழை பொழியும், எப்போது மாரி காலம் வரும் என்று சொல்ல தெரியாத அளவு அந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக அதிகமானவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள், குறிப்பாக விவசாயிகள். அன்பிற்குரியவர்களே, இது அதனுடைய அடையாளமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போல இந்த சமுதாயத்தில் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஹைமா என்கின்ற மிக கடுமையான ஒரு குழப்பம் நிறைந்த காலம் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் உருவாகும். தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் துஹைமா என்கின்ற கடுமையான குழப்பம் நிறைந்த ஒரு காலம் உருவாகும். இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு பேரையும் இந்த குழப்பம் பிடித்துக் கொள்ளும், பாதிக்கும். ஒரு கட்டத்தில் குழப்பங்கள் குறைவதை போன்று எங்களுக்கு தோணும். அந்த நேரம் குழப்பம் குறைகிறது என்று நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். ஆனால் திடீரென்று அது மீண்டும் அதிகரிப்பதை நாங்கள் காண முடியும். அது அதிகரிக்கும் என்று நபிகளார் சொல்லிவிட்டு அந்த காலத்தில் காலையில் முஃமினாக இருப்பவர்கள் மாலையை அடைகின்ற போது அல்லாஹ்வை மறுத்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த காலத்தில் மக்கள் ஒன்று நிஃபாக் இல்லாத முஃமினாக இருப்பர், அல்லது முஃமின் இல்லாத முனாபிக்காக, ஈமானே இல்லாத முனாபிக்காக அவர் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களுடைய காலத்தில் இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் அன்றைய தினமோ அல்லது அடுத்த நாளோ தஜ்ஜாலை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அதே போல இன்னும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் பொய் நபிமார்களுடைய தோற்றம், பொய்யர்களுடைய தோற்றத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக 30 பொய்யர்கள் தோன்றி அதற்கு பின்னால் இறுதியாக இடதுகண் சுருங்கிய ஒற்றை கண்ணனான தஜ்ஜால் வருகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக பொய் நபிமார்களுடைய தோற்றம், 30 பொய்யர்களுடைய தோற்றம் தஜ்ஜாலுக்கு முன்னால் இருக்கிறது. கடைசியாக தஜ்ஜால் வருவான் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் இவைகளெல்லாம் நடக்கும் என்ற முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இருந்து சிலதை நாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்பு அவற்றை புரிந்து ஈமானோடு ஈமானை அதிகரித்தவர்களாக வாழ எல்லாம் வல்ல ரப்பு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நடக்கின்ற சில நிகழ்வுகளை சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவுதிலே ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் ரோமர்களோடு ஒரு அமைதியான ஒப்பந்தம் ஒன்று செய்வீர்கள், ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளுவீர்கள். பின்னர் இரண்டு தரப்பினரும் சேர்ந்து பொதுவான ஒரு எதிரியை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றியை அடைவீர்கள். ரோமர்களோடு ஒரு அமைதி ஒப்பந்தத்தை செய்து இரண்டு பேரும் சேர்ந்து பொதுவான ஒரு எதிரியை நீங்கள் போராடி வெற்றி கொள்ளுவீர்கள். பின்னர் நபிகளார் ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்லுகிறார்கள். மர்ஜ் என்கின்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். மர்ஜ் என்கின்ற இடம் எது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் அது அடையாளப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். மர்ஜ் என்கின்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். அப்போது கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவையை ஏந்தியவனாக சொல்லுவான், நாங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை ஈட்டு தந்தோம் என்று கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவையை ஏந்திய நிலையில் சொல்லுவான். அதை கேட்ட முஸ்லிம்கள் கோபமடைந்த முஸ்லிம்களில் ஒருவன் அவனை இடித்து விடுவான். இந்த செயலை மையமாக வைத்து ரோமர்கள் பெரியதொரு யுத்தத்துக்கு தயாராகுவார்கள் என்று, முஸ்லிம்களுக்கு எதிராக பெரியதொரு யுத்தத்திற்கு தயாராகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சில அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள், கோபமடைந்த முஸ்லிம்களில் அந்த இடத்திலே போர் செய்து அவர்கள் அங்கேயே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று சில அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, முஸ்லிம்லே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷாமிலே உள்ள தாபிக் அல்லது அமாக் என்கின்ற பிரதேசங்களை சொல்லி நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த இடத்திற்கு ரோமர்கள் இறங்குகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது, மறுமை வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரோமர்கள் ஷாமிலே உள்ள தாபிக் அல்லது ஆமாக்கிற்கு வருகின்ற வரை, இறங்குகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது. அந்த நேரம் அவர்களை நோக்கி மதீனாவில் இருந்து ஒரு படை புறப்படும். மதீனாவில் இருந்து ஒரு படையொன்று புறப்படும். அன்றைய நாளில் இருக்கின்ற மனிதர்களிலே, பூமியில் வாழ்கின்றவர்களில் மிகச் சிறந்தவர்கள் அவர்கள்தான் என்று நபிகளார் சொல்லிவிட்டு அவர்கள் அணிவகுத்து நிற்கின்ற போது ரோமர்கள் அந்த மதீனாவில் இருந்து புறப்பட்ட படையை நோக்கி சொல்லுவார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் தான் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் எங்களில் சிறை கைதிகளாக பிடிபட்டவர்களுக்கும் இடையில் தான் நாங்கள் போர் செய்ய போகிறோம், எங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அந்த ரோமர்கள் சொல்லுவார்கள். அதற்கு அந்த முஸ்லிம் படையினர்கள் சொல்லுவார்கள், இல்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுடைய சகோதரர்கள் மீது நீங்கள் போர் தொடுப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று அந்த முஸ்லிம் படையினர்கள் சொல்லுவார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த ரோமர்கள் போரை ஆரம்பிப்பார்கள். அந்த நேரம் தோழர்களே, நபிகளார் முஸ்லிம்களுடைய படையை 3 பகுதியாக சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு பகுதியினர் போர் செய்து புறமுதுகிட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான். அவர்கள் புறமுதுகிட்டு ஓடியதனால் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான். 3இல் இன்னும் ஒரு பகுதியினர் போர் செய்து கொல்லப்படுவார்கள். அன்றைய நாளில் மிகச்சிறந்த ஷஹீதுகள் அவர்கள்தான் என்று நபிகளார் சொல்லிவிட்டு 3இல் ஒரு பகுதியினர் அவர்களை வெற்றி கொள்வார்கள்.
அதற்கு பிறகு ஒருபோதும் அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று நபிகளார் 3 பகுதிகளாக முஸ்லிம்களுடைய அந்த படையை சொல்லுகிறார்கள். அதன் பிறகு வெற்றி கொண்டு விட்டு அவர்கள் தொடர்ந்து கான்ஸ்டாந்தினோபிளை நோக்கி செல்லுவார்கள். அங்கும் அந்த முஸ்லிம் படை கான்ஸ்டாந்தினோபிளையும் வெற்றி கொள்ளுவார்கள். வெற்றி கொண்ட பிறகு அவர்களுடைய வாள்களை எல்லாம் ஜெய்துன் மரங்களிலே கொழுவி வைத்துவிட்டு ஓய்வெடுக்கின்ற நேரம் தோழர்களே, அந்த நேரம் கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கிட்டுக் கொள்ளுகின்ற நேரம் ஒரு செய்தி வரும். ஒரு செய்தி, தஜ்ஜால் உங்களுடைய குடும்பத்தாரிடம் வந்துவிட்டான், புறப்பட்டு விட்டான் என்ற ஒரு செய்தி அங்கே ஷைத்தான் எழுப்புகின்ற செய்தியாக வரும். அவர்கள் உடனே குடும்பத்தை நோக்கி செல்ல தயாராகுவார்கள். ஆனால் தஜ்ஜால் அந்த நேரம் வந்திருக்க மாட்டான், தஜ்ஜால் வெளியாகி இருக்க மாட்டான். அவர்கள் ஷாமுக்கு செல்லுவார்கள். ஷாமுக்கு செல்லுகின்ற போது அங்கே தஜ்ஜால் வந்திருப்பான். அந்த நிலையிலே தஜ்ஜாலோடு போர் செய்வதற்கு அவர்கள் அணிவகுத்து நிற்கின்ற போது தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த நேரம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அதற்கு பிறகு தஜ்ஜாலை அவர்கள்தான் கொல்லுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த படைக்கு தலைமை தாங்குவார்கள். தஜ்ஜாலோடு போர் நடக்கும். அல்லாஹ்வுடைய எதிரியான அந்த தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுகின்ற போது தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைந்து விடுவான். அவனை அப்படியே விட்டாலும் அவன் மடிந்து விடுவான், கரைந்து விடுவான். ஆனாலும் அல்லாஹ் தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையினால் தான் கொல்லுவான். அவர்கள் அம்பெறிவார்கள். அதன் பிறகு ஈட்டியை எறிவார்கள். தஜ்ஜால் கொல்லப்படுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈட்டியை எடுத்து அதனுடைய முனைப்பகுதியில் தஜ்ஜாலுடைய இரத்தம் இருக்கும், அதனை மக்களுக்கு காண்பிப்பார்கள் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இவைகளெல்லாம் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நடக்கின்ற சில செய்திகளாக நாங்கள் ஹதீதுகளூடாக பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் என்னதான் இந்த உலகத்தில் கருத்துக்கள் சொன்னாலும், எழுத்து வடிவில் என்னதான் நாங்கள் பேசினாலும், யாரை குறை சொன்னாலும், யாரை திட்டினாலும், யாரை கோபித்தாலும் இவைகளெல்லாம் நடந்தே தீரும் தோழர்களே. இவைகள் சொன்னவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள். ஆக நடந்துதான் ஆகும் என்ற செய்தியினை நாங்கள் காண முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாங்கள் அதிகமாக கவலைப்படுவது எங்களுடைய சகோதரர்கள், பலஸ்தீன சகோதரர்களை பற்றி. அன்பிற்குரியவர்களே, இன்று நாங்கள் கவலைப்படுகின்ற போதும், நபிகளாருடைய செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு இறுதியில் எங்களுக்குத்தான் சந்தோஷம் இருக்கிறது என்ற செய்தியும் நபிகளாருடைய முன்னறிவிப்பில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், யூதர்கள் அவர்கள் சொல்லுகின்ற நேரம், யூதர்கள் கடந்த 75 வருடங்களாக பலஸ்தீனை ஆக்கிரமித்துள்ளார்கள் என்றாலும் நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகின்ற நாள் வரும், யூதர்கள் வெளியேறுகின்ற ஒரு நாள் வரும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இதனை நான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லவில்லை, என்னுடைய மனோ இச்சைப்படி நான் பேசவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸிலிருந்து நான் புரிந்து கொண்டதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சஹீஹ் முஸ்லிம்லையும் அஹ்மதிலையும் வரக்கூடிய செய்தியில் நான் புரிந்து கொண்டது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தஜ்ஜால் குராசான் என்கின்ற பகுதியிலிருந்து வெளியேறுவான். தஜ்ஜால் குராசான் என்கின்ற பகுதியிலிருந்து அவன் வெளியேறுவான். அந்த நேரம் அவனோடு 70,000 யூதர்கள் அவனோடு சேர்ந்து கொள்ளுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது, அஸ்பஹான் என்ற பிரதேசத்தில் இருந்து 70,000 யூதர்கள் தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அஸ்பஹான் என்பது இன்று இருக்கின்ற ஈரானில் ஒரு பகுதி தோழர்களே. அங்கே இன்று யூதர்கள் வாழுவது நாங்கள் அறியாத ஒரு விடயம் அல்ல. மேலதிகமாக ஒரு செய்தியை பதிவு செய்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர்
ஈரானை நோக்கி ஒரு சுற்றுலாவை மேற்கொள்ளுகிறார். ஈரானிலே அவர் பல இடங்களுக்கு செல்லுகிறார். செல்லுகின்ற போது தொழுகையுடைய நேரம் அல்லது ஜும்மாவுடைய நேரம் என்று நினைக்கிறேன் வருகிறது. பள்ளிக்கு செல்லுமாறு டிரைவரிடம் அல்லது கூட அழைத்து செல்பவரிடம் சொல்லுகிறார். அழைத்து செல்லுகின்றவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எம்பசிக்கு செல்லுங்கள், நீங்கள் எம்பசிக்கு சென்று தொழுது கொள்ளுங்கள், பள்ளிக்கு செல்லுங்கள், இங்கு பள்ளி கிடையாது, தொழுவதற்கு இங்கு பள்ளி கிடையாது என்று சொல்லுகிறார். அவர் ஆச்சரியம் அடைகிறார். ஏன் அவர் ஆச்சரியப்படுகிறார் என்றால், அவர் ஈரானுக்கு வருவதற்கு முன்னால் கேள்விப்பட்டிருந்த ஒரு செய்தி, ஈரானிலே அஹ்லு சுன்னாக்களுக்கென்று பள்ளிவாயல் கட்டுவது தடை, பள்ளிவாயலே இல்லை என்று கேள்விப்பட்டிருந்தார். அதனை உண்மையாக காணுகின்ற போது அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த டிரைவரிடம் கூட அழைத்து செல்பவர்களிடம் சொல்லுகிறார், செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது யூதர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகிறார்கள். யூதர்களுடைய இடத்தில், ஈரானில் யூதர்கள் வாழுகின்ற இடத்திற்கு செல்லுகிறார்கள். அப்போது அங்கே பார்த்தால் யூதர்கள் அவர்களுடைய ஊரில் அவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்பை விட, சொகுசை விட அங்குதான் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் சொகுசும் இருப்பதை அவர் கண்ணால் காண்கிறார். வீதிக்கு வீதி அவர்களுடைய மதஸ்தலம், வணக்கஸ்தலம் இருக்கிறது. ஆனால் அஹ்லு சுன்னாக்களுக்கு ஒரு பள்ளிவாயல் கூட இல்லை என்பதை நினைத்து கவலைப்பட்டு உடனடியாக எம்பசியில் உள்ள அவர் நாட்டுக்கு திரும்பி அவருடைய நாட்டில் உள்ள ஈரான் எம்பசி அவரை எம்பசியில் உள்ள பொறுப்புதாரியை அழைத்து பேசுகிறார். என்னுடைய செலவில் நான் பொறுப்பேற்கிறேன், அஹ்லு சுன்னாக்களுக்கு பள்ளிவாயல் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் ஈரானை சேர்ந்தவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள், நாம் செய்ய தயார், ஆனால் இதை விட்டு விடுங்கள், என்னுடைய செலவில் கட்டுகிறேன், நீங்கள் அதை மேற்கொள்ளுங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறார். அது முடியாது என்று அவர் மறுக்கிறார். ஏனென்று கேட்கின்ற போது அது ஈரானுடைய சட்டம், அஹ்லு சுன்னாக்கள் பள்ளி கட்ட முடியாது என்று மறுக்கிறார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அந்த நாம் எதனை பதிவு செய்ய விரும்புகிறோம் என்றால், ஈரானில் ஈமானியர்களுடைய நிலைமையும் ஈமானியர்களுக்கு எதிரானவர்களுடைய நிலைமையும் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஆகவேதான் நபிகளார் சொன்னார்கள், பாரசீகர்களோடு எங்களுக்கு போர் நடக்கும், அதாவது ஈரானியர்களோடு போர் நடக்கும், ஈரானியர்கள் இன்று எங்களோடு எப்படி இருக்கிறார்கள், இதனை புரிந்து கொள்ளாத சில முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை பறிகொடுக்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருப்பதை அவதானிக்கின்ற போது நிச்சயம் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை தோழர்களே. இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் அந்த ஹதீதை ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த ஹதீதில் சொல்லுகின்ற போது, யூதர்கள் தஜ்ஜால் குராசான் என்கின்ற பகுதியிலிருந்து வெளியேறுவான், அப்போது 70,000 யூதர்கள் அவனை பின்தொடர்வார்கள். அவர்கள் கோடிட்ட மேலங்கி ஒன்றினை, அந்த தயாலிஸ் என்கின்ற ஆடையை அணிந்திருப்பார்கள். அணிந்த நிலையில் தஜ்ஜாலை அவர்கள் பின்தொடருவார்கள். அவர்கள் பலஸ்தீனை நோக்கி செல்லுவார்கள். அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிம்களும் இருப்பார்கள். தஜ்ஜாலும் யூதர்களும் பலஸ்தீனத்தை முற்றுகையிடுவார்கள். தஜ்ஜாலோடு முஸ்லிம்கள் முற்றுகையிட்ட அந்த தஜ்ஜாலோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் செய்வார்கள். அங்கே வந்து ஈட்டியால் எறிவார்கள். ஈட்டியால் எறிகின்ற போது தஜ்ஜால் அங்கே கொல்லப்படுவான். 2 தரப்பினர்களுக்கும் இடையில் போர் நடந்து தஜ்ஜாலும் அங்கே கொல்லப்பட்டு கடைசியாக ஈட்டியை தூக்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பிப்பார்கள். தஜ்ஜாலுடைய ரத்தம் அங்கே பதிந்திருக்கும். எனவே தஜ்ஜால் அங்கே கொல்லப்பட்டு விடுவான் என்று நபிகளார் சொன்ன செய்தியினை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள். அப்படி என்றால் அங்கே தஜ்ஜாலும் யூதர்களும் செல்லுகின்ற போது பலஸ்தீனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஸ்லிம்களும் தான் இருக்கிறார்கள் என்றால் பலஸ்தீனை விட்டு யூதர்கள் வெளியேறி விடுவார்கள் என்ற செய்தியினை இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இந்த செய்திகள் எங்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும் தோழர்களே. இதிலே ஈமானியர்கள் நிதானமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சொல்லுகின்ற போது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய அறிஞர்களும் அதனை அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் நாங்கள் இஸ்லாமிய அறிஞர்களோடு நாங்கள் நின்று கொள்ள வேண்டும், அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து கொள்ள வேண்டும். தனியாக நாங்கள் பேசுவதோ, தனியாக நாங்கள் கருத்திடுவதோ, தனியாக நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி முடிவெடுப்பதோ கூடாது என்ற செய்தியை வலியுறுத்தும் முகமாக நபிகளார் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இவைகள் நடக்கும். இவைகள் நடந்தால் அடுத்தது தஜ்ஜாலுடைய வருகைதான். தஜ்ஜால் வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால் யஜூஜ் மௌஜூஜுடைய வருகை என்று பெரும் அடையாளங்கள் நபிகளார் 10 அடையாளங்களை சொல்லுகிறார்கள். அவைகள் இன்னும் நடக்கவில்லை. நடக்குமாக இருந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து நடக்கும். அதன் பின்னர் மறுமை, இந்த உலகம் அழிந்துவிடும். மறுமைதான் தோழர்களே. ஆக சுருக்கம், நாங்கள் மறுமைக்கு அருகாமையில் இருக்கிறோம். மறுமை நாள் ஏற்படுவதற்கு நாங்கள் அண்மையில் இருக்கிறோம். அடுத்தது மறுமைதான் என்று சொல்லுகின்ற அளவு இந்த உலகத்தினுடைய செயற்பாடுகள், நிலைகள் சீர்குலைந்திருப்பதை, நிலைமைகள் மாறியிருப்பதை மேலே சொன்ன ஹதீதுகள் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு செய்தியை சொல்ல நான் மறந்துவிட்டேன், அதை சொல்லி முடிக்கிறேன். நான் மேலே சொன்ன ஹதீதிலே நபிகளார் ரோமர்கள் போர் செய்வார்கள் என்று சொன்ன பிரதேசம் தாபிக் அல்லது ஆமாக் என்கின்ற பிரதேசம் இருக்கிறது. இந்த ஆமாக் என்கின்ற பிரதேசம் தூரத்தில் அல்ல தோழர்களே. இன்று எங்களுக்கு தெரியும், 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னாலே சிரியாவில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. சிரியாவில் பிரச்சனையும் குழப்பங்களும் ஆரம்பித்து விட்டது. அதிலே கூடுதலாக பேசப்பட்டது ஹலப் என்கின்ற பிரதேசம். இந்த ஹலப் என்கின்ற பிரதேசத்தில் இருந்து 30 40 தொடக்கம் வரையான கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஆமாக் என்கின்ற பிரதேசம் இருக்கிறது. ஒரு சின்னதொரு கிராமம் தோழர்களே. ஹலபிலிருந்து 30 அல்லது 40 கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற பிரதேசம் தான் இந்த ஆமாக் என்கின்ற பிரதேசம். ஆக ஹலபு வரைக்கும் பிரச்சனை வெடித்து விட்டது. அங்கே ஆமாக்கை நோக்கி செல்லுவதற்கு இன்னும் தூரமில்லை. அது நடந்தால் அங்கே மஹதியுடைய வருகை, அது நடந்தால் அங்கே தஜ்ஜாலுடைய ரோமர்களுடைய போர், அது வெற்றி கொள்ளப்பட்டால் தஜ்ஜாலுடைய வருகை, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் இருக்கிறது. அவர்கள் வந்தால் தஜ்ஜாலுடைய கொலை, அதற்கு பின்னால் யஜூஜ் மஜூஜுடைய வருகை என்று பெரும் அடையாளங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடந்துவிடும். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் மறுமைக்கு நெருக்கமாக இருக்கிறோம். இந்த நேரம் நாங்கள் எங்களை மறுமைக்காக தயார் செய்ய வேண்டியும் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தியவனாக எல்லாம் வல்ல ரப்பு எங்களை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.